உயிர்த்த ஆண்டவரில் எனக்கு மிகவும் பிரியமான பாபநாசம் பங்கை சார்ந்த அனைத்து நம்பிக்கையாளர்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, அருள் சகோதரிகளே, தந்தை மார்ட்டின் டே போரஸ் மற்றும் அருள் பணியாளர்களே, மிக முக்கியமாக நம்முடைய பாசமான பங்கு தந்தை மரிய பிரான்சிஸ் அவர்களே, உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு சந்தித்து உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பதில், உங்களோடு சேர்ந்து திருப்பலி ஒப்பு கொடுப்பதில், ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பலமுறை தஞ்சாவூர் கும்பகோணம் போகும்போது இந்த பாபநாசம் வழியாக கடந்து போயிருக்கிறேன். ஆனால் ஒருபோதும் இங்கே நான் திருப்பலி நிறைவேற்றியதாக எனக்கு நினைவில்லை. இன்றைக்கு இறைவன் அருளால் இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்கு அவருக்கு நன்றி கூறுகிறேன். இங்கே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருடைய இதயம் விரும்பி தேடுவதை இறைவன் உங்களுக்கு சிறப்பான விதத்தில் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவின் பரிந்துரையால், உடைய சூசேப்பரின் பரிந்துரையால், உங்கள் சிறப்பு பாதுகாவலர் புனித செபஸ்தியாரின் பரிந்துரையால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு திருப்பலியும் ஒரு சந்திப்பு. இறை வார்த்தையில் சந்திக்கிறோம் இறைவனை, புனிதமிகு நற்கருணையிலே இறைவனை சந்திக்கிறோம். அதுவும் இன்றைய வாசகங்களின் அடிப்படையில் உயிர்த்த ஆண்டவரை நாம் சந்திக்கிறோம் என்பதை மறந்துவிடவே கூடாது. இந்த பெண்களை பார்த்து நான் வியக்கின்றேன். சிலுவை பாதையில் என்னுடைய 8ஆம் ஸ்தலத்திலே நான் சொன்னேன், எருசலேம் பெண்கள் ஆண்டவருக்காக கண்ணீர் விட்டு தங்கள் வருத்தத்தை தெரிவித்தார்கள். ஆண்டவர் அந்த பெண்களில் சிலர் விதவையாக போகிறார்களே, பிள்ளைகளை இழந்து தவிக்க போகிறார்களே என்று எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று பதில் சொன்னார். உண்மைதான். கண்ணீர் வடித்த அந்த பெண்கள் லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 3 வரை நாம் வாசிக்கின்றோம். தங்கள் உடைமைகளிலிருந்து ஆண்டவருக்கு பணிவிடை புரிந்த பெண்கள், சிலுவை அடியிலே நின்று கொண்டிருந்த பெண்கள், ஆண்கள் பெரும்பாலோர் ஓடி போய்விட்டார்கள். ஆண்டவருடைய உடலை அடக்கம் செய்ய துணை புரிந்த பெண்கள், கல்லறை முன் மத்தேயு நற்செய்திப்படி நாம் வாசிக்கிறோம், அடக்கம் செய்யப்பட்ட ஆண்டவரின் கல்லறை முன் மரிய மதலேனாவும் இன்னொரு மரியாவும் அப்படியே உட்கார்ந்திருந்தார்களாம். இப்படி அன்பு செய்த பெண்கள் அடக்கத்துக்கு உதவி செய்ததோடு அடுத்த நாள் சாபத்து எப்போது முடியும், மீண்டும் மரியாதை செய்ய வேண்டும் என்று விடிந்ததும் விடியாததுமாக ஆண்டவரை தேடி கல்லறைக்கு வந்த பெண்கள். அதனால்தானோ இந்த தாய் குலத்தின் மீது, பெண்கள் மீது, சிறுமிகள் மீது ஆண்டவர் தனிப்பட்ட அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை காட்டுவதற்காகத்தானோ உயிர்த்த ஆண்டவர் முதல் பெண்களுக்குத்தான் காட்சி கொடுத்தார் என்பதை 4 நற்செய்தியாளர்களும் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, என்னை பெற்ற அம்மாவுக்கு நன்றி. என்னை உற்சாகப்படுத்திய சகோதரிகளுக்கு, அருள் சகோதரிகளுக்கு, எல்லா பெண்களுக்கும் இந்த நேரத்தில் மனமாற நன்றி கூறுகிறேன். அந்த பெண்களை பற்றி தான் இன்றைய நற்செய்தி வாசகம். போன உடனே வானதூதர் கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்திருந்தாராம். பாருங்கள், வந்த உடனே அந்த பெண்களுக்கு சொல்வது அஞ்சாதீர்கள் என்று சொல்கின்ற அந்த வார்த்தை இன்றை கேட்டோம். அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையுண்டு மரித்த இயேசுவை தேடி இங்கே வந்திருக்கிறீர்கள். அவர் இங்கே இல்லை, உயிர்த்து விட்டார். வந்து பாருங்கள், வெரிஃபை, நிர்ணயம் செய்யுங்கள், அவர் எங்கே இல்லை,
காலியான கல்லறையை பாருங்கள் என்று சொன்னார். நிச்சயம் அன்புதான் ஜெயிக்கும், உண்மைதான் ஜெயிக்கும் என்பதை தெரிந்து கொள்கிறோம். சரி, அதை தாண்டி அது மட்டுமல்ல அன்பார்ந்த பெண்களே, போய் என் சகோதரர்களிடம் நீங்கள் சொல்ல வேண்டியது பாருங்கள், கலிலேயாவுக்கு போங்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். கலிலேயாவிலே அவர்கள் என்னை காண்பார்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அனுப்பப்படுகிறார்கள், போகிறார்கள். அந்த பெண்கள் போகின்ற வழியில ஆண்டவரே மீண்டும் எதிர்கொள்கிறார். அஞ்சாதீர்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு பாபநாசம் பங்கு மக்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி, அஞ்சாதீர்கள். தொடர்ந்து ஆண்டவர் சொல்வது, கலிலேயாவுக்கு போங்கள். ஆண்டவர் இயேசுவும் சொல்லுகிறார், போங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆண்டவரை சந்திக்கிறோம், திரு உடலை உட்கொள்கிறோம். போங்கள் உங்கள் கலிலேயாவுக்கு, போங்கள் உங்கள் வீட்டுக்கு, போங்கள் உங்கள் பணித்தளத்துக்கு. வெற்றி நிச்சயம் என்பது ஒரு பக்கம் உண்மை, இன்னொரு பக்கம் நான் சொல்லுகின்ற வேலையை செய்வதன் வழியாக, எனக்கேற்ப நீங்கள் வாழ்வதன் வழியாக உண்மையாகவே நீங்கள் என்னுடைய உண்மையான சீடர்களாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்வதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். போங்கள், போய் சாட்சி சொல்லுங்கள், போய் அன்பாயிருங்கள், போய் தாராளமாயிருங்கள், போய் சமாதானத்தை உண்டு பண்ணுங்கள், போய் மகிழ்ச்சி கொடுங்கள், போய் நம்பிக்கை கொடுங்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நாம் எல்லாரும் அப்போஸ்தலர்களுக்கு அப்போஸ்தலிகளாக அனுப்பப்பட்ட அந்த பெண்களைப் போல ஒவ்வொரு திருப்பலியின் நிறைவிலும் அனுப்பப்படுகிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம் எல்லாரையும் அழைக்கிறார் பாருங்கள். பிரியமானவர்களே, இன்னொரு கூட்டம் அவர்களும் காலியான கல்லறையை பார்த்தார்கள். யார் அவங்க? அந்த காவலாளிகள். அவங்களுக்கு ஒரே பயம். ஐயோ, கல்லறை காவல் காக்க சொன்னாங்க, நம்மை தாண்டி ஒரு சக்தி. நடந்ததெல்லாம் போய் சொல்றாங்க மக்கள் தலைவர்களிடம். அப்ப என்ன நடக்குது பாருங்க. அப்பவே லஞ்ச ஊழல் ஆரம்பிச்சு விட்டது பாருங்க. நாங்க தூங்கி கொண்டிருக்கும் போது இயேசுவின் சீடர்கள் வந்து அவருடைய உடலை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு பொய் சொல்லுங்க. அதுக்கு ஏராளமா பணம் கொடுத்தாங்களாம் பாருங்க. கொஞ்சம் 30 வெள்ளி காசு காட்டி கொடுக்கறதுக்கு இது 300 வெள்ளி காசுக்கு மேல கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏராளமா பணம் கொடுக்குறாங்க. நான் ஒரு லாயர் கேள்வி கேட்கணும், புனித அகுஸ்தினார் கூட சேர்ந்து, ஏண்டா காவல் காக்க போனவங்க ஏண்டா தூங்குனீங்க? சரி, தூங்கும்போது திருடங்க வந்தாங்கன்னு எப்படிடா உனக்கு தெரியும்? அந்த திருடங்க இயேசுவின் சீடர் தான் எப்படிடா கண்டுபிடிச்சிங்க? இப்போ மட்டும் ஒன்றும் குறைஞ்சி போலியே. திருடப்பட்ட உடலை கண்டுபிடிச்சிட்டு அவர் உயிர்க்கலன் ஆயிடுமே. எத்தனை கேள்வி அவங்கள கேட்கணும் பாருங்க. பொய், a lie cannot travel very far, it has short legs. பொய் ரொம்ப தூரம் பயணம் செய்ய முடியாது, ஏன்னா என்னுடைய கால்கள் குட்டையானது. இப்படி பொய் சொல்லுகின்ற ஒரு கூட்டம், உயிர்ப்பை மறைக்க நினைக்கின்ற கூட்டம். அப்பவே சமன்ஸ் சொன்னது அந்த பெண்களை பார்த்து, அஞ்சாதீர்கள்னு. யாரு பயப்படணும்? இந்த காவலர்கள் தான் பயப்பட வேண்டும், அவர்கள் பயப்பட வேண்டாம். பிரியமானவர்களே, இந்த பொய்க்கார கூட்டத்தோடு நாம் சேரக்கூடாது. அடுத்தவருடைய காசுக்கு ஆசைப்படுகின்ற கூட்டத்தோடு நாம் சேரக்கூடாது. எத்தனையோ திருடர்கள், அந்த திருடர்களில் ஒருவராக நாம் இருக்கவே கூடாது. பாருங்கள், ஆண்டவரின் உயிர்ப்புக்கு சாட்சியாக வாழத்தான் நாம் எல்லாரும் அழைக்கப்படுகிறோம். அப்படித்தான் வாழ்ந்தார் நம்முடைய புனித செபஸ்தியான். அவருக்கு சாட்சி, ரத்தம் சிந்துவேன், என்னை அம்புகளால் எய்து நீங்கள் கொல்ல நினைக்கலாம், மீண்டும் உயிராய் வருவேன், மீண்டும் என்னை அடிப்பீர்கள், தடியால் அடிப்பீர்கள், இருந்தாலும் தயங்க மாட்டேன்,
என் ஆண்டவருக்கு சாட்சி பகர்வேன் என்று சொன்னாரே. நம் நினைவிலே, பேச்சிலே, செயல்களிலே ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த முதல் வாசகத்துல உயிர்ப்பை அடுத்து வருகின்ற இந்த திங்கட்கிழமை பேதுருவனுடைய அந்த மிக அழகான போதனை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நமக்கு தெரியும், இந்த பேதுரு என்ன சொன்னார்? சவால் விட்டார். எல்லாரும் ஓடி போய் விட்டாலும் நான் ஓடி போக மாட்டேன், என்னுடைய உயிரையே கொடுப்பேன். உயிரையும் கொடுப்பாயா? கோழி இருமுறை கூவும் நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் ஆண்டவர் சொன்னார். சீமோனே சீமோனே, சாத்தான் உன்னை நைய புடைக்க கேட்டான், நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ நம்பிக்கையில் வளர்ந்த பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்த ஆண்டவர் சொன்னார். ஒரு விதத்தில் அப்படித்தான். இப்போது வித்தியாசமான ராயப்பரை பேதுருவை நாம் பார்க்கிறோம். ஒரு வேலைக்காரிக்கு பயந்துகிட்டு, வாயில் காலுக்கு பயந்துட்டு, தெரியவே தெரியாதுன்னு ஆணையிட்டாராம். என்ன குறுக்க என்ன நடந்தது? உயிர்ப்பு நடந்தது. தூய் ஆவியானவர் இறங்கி வந்தார். இப்போது மாறிவிட்டார். இப்ப எல்லாருக்கும் சொல்றார், இந்த இயேசு தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றினார், சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்தார். ஆனால் நீங்கள் அவரை சிலுவையில் அறைந்து கொல்ல காரணமாயிருந்தீர்கள். ஆனால் தந்தை அவரை உயிர்ப்பித்தார். அவரை நினைத்து பாருங்கள். இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? திருப்பாடல் 15 நாம் வாசிக்கிறோமே, அந்த தாவீதை போல ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் அசைவுறேன், அவர் நான் படுகுழியை காண விடமாட்டார், பாதாளத்தில் என்னை விட்டுவிட மாட்டார் என்று தாவீது சொன்னாரே. இந்த தாவீதின் வம்சத்திலே தோன்றிய மாபெரும் மன்னர், கடவுளின் மகன், வெற்றி அவருக்கே என்று எண்பித்து காட்டினார் என்று அருமையாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாமும் தவறி இருக்கலாம். பேதுருவை போல ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுகின்ற வாழ்க்கை நம்முடையதாக வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். உயர்த்த ஆண்டவரை நாம் எல்லாரும் நம்ப வேண்டும். நம்பியதை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் நம்முடைய அழைப்பு. ஆண்டவரிடம் வருவது, அவரை அனுபவிப்பது, சென்று அவரை கண்டேன் என்று வாழ்ந்து காட்டுவது, இதுதான் நம்முடைய அழைப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். ஊழல் பெருச்சாளிகளான அந்த மக்கள் தலைவர்கள் போல இல்லாமல், ஊழல் பணத்தால் தங்களை செல்வராக்கி கொண்ட அந்த காவலர்களை போல இல்லாமல், இரக்கமின்றி ஆண்டவரை சிலுவை சாவுக்கு கையளித்தவர்களை போல இல்லாமல், தவறு செய்தாலும் மனம் மாறி துணிச்சலோடு ஆண்டவரை அறிவிக்கின்றவர்களாக, எல்லாவற்றை விட முக்கியமாக ஆண்டவரை அனுபவித்து அவரால் நோய் நீங்க பெற்று பேய்கள் எல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டு அன்போடு பாசத்தோடு ஆண்டவரை பின்தொடர்ந்து வந்த அந்த பெண்களை போல, ஆண்டவரை பற்றி கொண்டு அவரை ஆராதித்த அந்த பெண்களை போல, சென்று நற்செய்தி அறிவித்த அந்த பெண்களை போல, புனித செபஸ்தியாரை போல நம் வாழ்வு அமைவதாக. ஆமென்.